Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். தன்னம்பிக்கை பேட்ச் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பார்ட் 2 வீடியோ The Living World. அதுல நம்ம diversity in the living world பார்க்க போறோம். இதுல இருந்து क्वेश्चंस வர வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கங்க. If you look around, you will see a large variety of living organisms. Large varieties of living organisms. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு வந்து எறும்பு பார்ப்பீங்க, எறும்பு மாடு பார்ப்பீங்க, பிளான்ஸ் பார்ப்பீங்க, அனிமல்ஸ் பார்ப்பீங்க, எல்லாமே இருக்கு. Be it potted plants, தொட்டி செடி, insects, birds, your pets, other animals and plants. இதெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெளிவாக தெரியுது. பிளான்ட் எப்படி இருக்கு, நம்ம எப்படி இருக்கோம், அனிமல்ஸ்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம். There are also several organisms that you cannot see with your naked eye, but they are all around you. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். அதை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்றோம். ஸோ அதுவும் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கதா செய்யுது. If you were increase the area that you make observations in, the range and variety of organism that you see would increase. நம்ம கொட்டி உங்களை சுற்றி என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஏரியாவில் என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the variety, range இதெல்லாம் நிறைய ஜாஸ்தியாக போகுது. If you were to visit a dense forest, எங்கேயாவது முதுமலை ஃபாரஸ்ட் அந்த மாதிரி பெரிய அடர்ந்த காடுகளுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா you would probably see much greater number of kinds of living organisms in it. Each different kind of plants, animals or organism that you see represent a species. இந்த ஸ்பீசிஸ்ங்கிற இடத்துல நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஹியூமன் பீயிங்னு இருக்கோம்னா உலகத்தில் 700 கோடி ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கும். ஹியூமன் பாப்புலேஷன் அந்த 700 கோடி பேரும் சேர்த்து ஒரு ஸ்பீசிஸ். நம்ம எல்லாம் ஒரு ஸ்பீசிஸ், ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிம்போம். மேங்கோ ட்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பல லட்சம் பல கோடி மேங்கோ ட்ரீஸ் இந்தியா முழுக்க இருக்கும். அப்போது அந்த மேங்கோ ட்ரீஸ் எல்லாத்தையும் சேர்த்து மேஞ்சிஃபெரா இண்டிகான்னு ஒரு ஸ்பீசிஸாக சொல்வீங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் அனிமலையோ ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்தையோ ரெப்ரசென்ட் பண்ணுறதை நம்ம ஸ்பீசிஸ் அப்படிமோ. த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் தட் ஆர் நோன் அண்ட் டிஸ்கிரைப்ட் ரேஞ்ச் பிட்வீன் 1.7 to 1.18 மில்லியன். 1 மில்லியன்னா 10 லட்சம். ஸோ 17 லட்சத்துலேருந்து 18 லட்சம் அப்படியெல்லாம் கால்குலேஷன் கேட்க போகிறதுல இது கொஷினில் கேட்பாங்க. இது வரைக்கும் நோன் அண்ட் டிஸ்கிரைப்டு ஸ்பீசிஸோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 1.7 to 1.8 மில்லியன். இதில் நான் சொன்ன மாதிரி ஹியூமன் பீயிங்கோட பாப்புலேஷன், மேஞ்சிஃபெரா இண்டிகாவோட பாப்புலேஷன் அப்படி பார்க்கக்கூடாது. ஹியூமன் பீயிங் இஸ் அ ஒன் ஸ்பீசிஸ். அதே மாதிரி மேஞ்சிஃபெரா இண்டிகா, மேங்கோ ட்ரீ இஸ் அனதர் ஸ்பீசிஸ், ரைஸ் இஸ் அனதர் species, cat is one species, dog is one species. டாக்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா டாகையும் சேர்த்து அது ஒரு ஸ்பீசிஸ் தான். அப்படி பார்க்கும்போது 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீசிஸ் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு, டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. திஸ் ரெஃபர்ஸ் டு பயோடைவர்சிட்டி. பயோனா லிவிங், டைவர்சிட்டினா டிஃப்ரென்சஸ். ஸோ டிஃப்ரென்சஸ் அமங் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ or the number and types of organism present on earth, அதுதான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, we should remember here that as we explore new areas, இது வரைக்கும் மனிதன் கால் தடம் படாத ஏரியா, அந்த மாதிரி நியூ ஏரியாஸ் போகிறீங்க. ஆர் ஈவன் ஓல்டு ஒன், ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஏரியா தான், ஆனால் அதில் நம்ம கண்ணுக்கு படாத ஸ்பீசிஸ் இன்னும் நிறைய இருக்குது. நியூ ஆர்கானிசம்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி பீயிங் ஐடென்டிஃபைடு. எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்ச பிளான்ட் ஸ்பீசிஸ், அனிமல் ஸ்பீசிஸ்னு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணி நேம் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் ஸ்டேட்டட் இயர்லியர், தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் த வேர்ல்டு. பல லட்சக்கணக்கான அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. வி நோ தட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் அவர் ஓன் ஏரியா பை தேர் லோக்கல் நேம்ஸ். நம்ம ஊரில் வெண்டைக்காயை என்ன சொல்லுவோம்? வெண்டைக்கான்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் பெண்டி, ஓக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்கல் நேம்ஸ் எல்லா பிளான்ட்ஸ்க்கும் இருக்கும், அனிமல்ஸ்க்கும் இருக்கும். அது இடத்துக்கு இடம் அதுக்கு பேர் மாறும். ஓகே, தீஸ் லோக்கல் நேம்ஸ் வுட் வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இடத்துக்கு இடம் லோக்கல் நேம் மாறும், ஈவன் வித்தின் எ கண்ட்ரி. அதான் இந்தியாவிலேயே வெண்டைக்காய்க்கு நார்த் இந்தியாவில் ஓக்ரா ஆர் பெண்டி அப்படின்னு சொல்கிறோம், தமிழ்நாட்டில் வெண்டைக்காய் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? லேடிஸ் ஃபிங்கர் அப்படிம்பாங்க. ப்ராபப்ளி யூ வுட் ரெக்கக்னைஸ் த கன்ஃபியூஷன் தட் வுட் பி கிரியேட்டட் இஃப் வி டிட் நாட் ஃபைண்ட் அ வேஸ் அண்ட் மீன்ஸ் டு டாக் டு ஈச் அதர் டு ரெஃபர் த ஆர்கானிசம்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட். இப்போது நம்ம ஃபாரின் போகிறோம் இல்லை நார்த் இந்தியா போகிறீங்க. நார்த் இந்தியாவில் போயிட்டு மும்பையில் போயிட்டு எனக்கு வெண்டைக்காய் கொடுங்கன்னா அவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து ஓக்ரான்னு சொல்கிறது வெண்டைக்காயை தான் சொல்கிறாங்கங்கிறது நமக்கு புரியாது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காமனான நேம் வேணும்.
அதை சமைக்கிறதுக்கு பார்த்து எடுத்துக்கலாங்க. ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு ஸோ ஒரு காமனான நேம் எல்லா பிளான்ஸ்க்கும் இருந்தால் தான் அவங்க என்ன பிளான்ஸை பற்றி சொல்கிறாங்க, என்ன பிளான்ட் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்த முடியும், மற்றவங்களும் அதை புரிஞ்சுக்க முடியும். ஹென்ஸ் there is a need to standardize the naming of living organisms such that particular organism is known by the same name all over the world. உலகம் ஃபுல்லா ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்துக்கு பர்டிகுலர் ஸ்பீசிஸ்க்கு ஒரே நேம் தான் இருக்கணும். ஓகே, this process is called nomenclature. nomenclatureனா நேமிங் அப்படின்னு அர்த்தம். obviously nomenclature or naming is only possible when the organism is described correctly and we know to what organism the name is attached to. this is ஐடென்டிஃபிகேஷன். இது ரொம்ப 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 முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்கானிசத்தை கரெக்டாக நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். வாட் இஸ் டிஸ்கிரிப்ஷன்? இப்போ மேங்கோ ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சார் மேங்கோலேயே போய் நிற்கிறீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு டேப் ரூட் சிஸ்டம் இருக்குது, ஆணி வேர்னு சொல்லுவாங்க. ஸ்டெம் வந்து உட்டி ஸ்டெம் இருக்குது, லீவ்ஸ் வந்து ரெட்டிகுலேட் வீனேஷனோட இருக்குது, ஃப்ரூட் வந்து ட்ரூப் டைப் ஆஃப் ஃப்ரூட்டு, ஃப்ளவர்ஸில் எத்தனை பெட்டல்ஸ், எத்தனை செப்பல்ஸ், எத்தனை ஆண்ட்ரிஷியம் கைனிஷியம் இதெல்லாம் எப்படி இருக்குது. ஸோ இதை தான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறோம். ஸோ கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நம்ம நேம் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஆர்டர் டு ஃபெசிலிட்டேட் த ஸ்டடி, நம்பர் ஆஃப் சயின்டிஸ்ட் ஹேவ் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொசீஜர்ஸ் டு அசைன் த scientific name to each known organism. ஸோ நம்ம படிக்கிறதுக்கு வசதியா சயின்டிஸ்ட் வந்து அந்த ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் நேம் வைக்க ட்ரை பண்ணாங்க. ஓகே, அட்டன் பண்ணாங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சயின்டிஸ்ட் ஹேவ் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, this is acceptable to biologists all over the world. So common name to organism வேர்ல்டு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஃபார் பிளான்ஸ் சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அக்ரீடு பிரின்சிபல்ஸ் அண்ட் க்ரைட்டீரியா. ஏன்னா நேம் வைக்கும்போது கண்ணாப்பின நம்ம பைனாமியல் நேம் அந்த மாதிரி இந்த நேம்லாம் வைக்கும்போது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு ஃபார்மாக எல்லாரும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன சொல்வேன், தமிழ்நாட்டில் பிறந்ததுனால எல்லா பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் தமிழில் நேம் வைங்க அப்படிம்பேன். ஹிந்துக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஹிந்தியில் தான் நேம் வைக்கணும், ஹிந்தி தான் பெஸ்ட் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. தெலுங்குக்காரங்க தெலுங்கு தான் பெஸ்ட்டும்பாங்க. மலையாளக்காரங்க உலகத்திலேயே ஸ்வீட்டஸ்ட் லாங்குவேஜ் மலையாளம் தான், அதில் தான் பேர் வைக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கிறதுக்கு அக்ரீடு பிரின்சிபல்ஸ் அண்ட் க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறாங்க நேம் வைக்கிறதுக்கு, விச் ஆர் ப்ரொவைடட் இன் இன்டர்நேஷ்னல், இந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர், தட் இஸ் ICBN-ஓட ஃபுல் ஃபார்ம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் neat point of view. You may ask, how are animals named? Animals இப்போ பிளான்ஸுக்கு பொட்டானிக்கல் அப்படின்னு வந்துச்சுன்னா பிளான்ஸுங்க, பொட்டானிக்கல் அப்படின்னு வந்துருச்சுன்னா பிளான்ஸ். அப்போ பிளான்ஸ்க்கு நேம் வைக்க தான் ICBN ஹெல்ப் பண்ணுது. அப்போ சுவாலஜிக்கு அனிமல்ஸ்க்கு யார் பேர் வைக்கிறா? அதுக்கு இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் சுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர் இருக்கு, ICZN இருக்கு. The scientific names ensure that each organism has only one name. ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு நேம் தான். ஒரு நேம்னு சொல்லியிருக்காங்களே தவிர காம்பனன்ட்ஸ் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 தான் இருக்கும். பைனாமியல்னா 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். பட் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த நேம் காமன். இப்போ மேங்கோவுக்கு மேஞ்சிஃபரா இண்டிகானா வேறெவர் யூ கோ த நேம் இஸ் சிமிலர். அப்போ தான் சயின்டிஸ்ட் வந்து ஈஸியாக அதை கையாள முடியும். ஓகே, நெக்ஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எனி ஆர்கானிசம் ஷுட் எனேபிள் த பீப்புள் in any part of the world to arrive at same name. ஸோ ஒரு பிளான்ட்டை கண்டுபிடிக்கிறோம், அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது அதுக்கு நேம் வந்து வைக்கணும், அந்த நேம் வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கணும் அப்படின்றது. They also ensure that such name has not been used for any other known organism. ஆல்ரெடி அந்த நேம் வந்து மற்ற ஆர்கானிசத்துக்கு வச்சிருக்காம இருக்கணும், அதையும் என்ஷூர் பண்ணிடணும். Biologists follow universally accepted principles to provide scientific name to known organism. தெரிஞ்ச ஆர்கானிசத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், universally accepted principles, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பிரின்சிபல்ஸை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஈச் நேம் ஹேஸ் 2 காம்பனன்ட்ஸ். இந்த விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஒரு நேம் ஒன்று தான். பைனாமியல்னா 2 நேம்ஸ்னு அர்த்தம். ஸோ அந்த பைனாமியல் ஒரு ஸ்பீசிஸோட நேமில் 2 காம்பனன்ட் இருக்கும், 2 காம்பனன்ட்ஸ். த ஜெனரிக் நேம், ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து ஜெனரிக் நேம், செகண்ட் காம்பனன்ட் வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தட். திஸ் system of providing name with 2 components என்ன term யூஸ் பண்ணிருக்காங்க, that you should remember. 2 components. binomialல 2 components இருக்கு. first component generic name, second component specific epithet is called binomial nomenclature. This naming system given by Carolus Linnaeus. இதை கொடுத்தது நமக்கு Carolus Linnaeus. binomial nomenclature நமக்கு
கொடுத்தது Carolus linnaeus. எதுக்கு ஒரு பிளான்ட்டுக்கு நேம் வைக்கும்போது ஒரு ஆர்கானிசம் அனிமலாக கூட இருக்கலாம், ஆர்கானிசத்துக்கு நேம் வைக்கும்போது 2 காம்பனன்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஏன்னா சேம் நேம் இன்னொரு ஆர்கானிசத்துக்கு வராமல் இருக்கணும்னா 2 நேம்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இஸ் பீயிங் ப்ராக்டிஸ்ட் பை பயாலஜிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். திஸ் நேமிங் சிஸ்டம் யூஸிங் 2 word ஃபார்மேட் வாஸ் ஃபவுண்ட் கன்வீனியன்ட். ஈஸியாக இருக்கும், ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸி. Let us take the example of mango to understand the way of providing scientific names better. The scientific name of mango is written as Mangifera indica. எழுதும்போது எப்படி எழுதுவோம்? Mangifera indica. இதில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஜீனஸ் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிச்சிருக்கு, ஸ்பீசிஸ் நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் ஆரம்பிச்சிருக்கு. Let us see how it is binomial name. In this name, Mangifera represents genus, while indica is a particular species or a specific epithet. Species ki innor per da specific epithet. Rendum different vera kadayadu. Other universal rules of nomenclature are as follows. So ipo nalla gavanichukunga. Na எழுதும்போது Mangifera indica னு எழுதுறேன்னு வெச்சுக்கங்களே, அதை தனித்தனியா அண்டர்லைன் பண்ணனும் கண்டிப்பா. இது எல்லாமே பிரிண்டட், புக்ல இருக்கிறதெல்லாம் பிரிண்டட். புக்ல ஏன் அண்டர்லைன் பண்ணலன்னு கேட்காதீங்க, புக்ல இருக்கிறதெல்லாம் பிரிண்டட். எழுதும்பொழுது ஹேண்ட் ரிட்டனா எழுதும்பொழுது ஜீனஸையும் ஸ்பீசிஸையும் தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணணும். பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜெனரலி இன் லாட்டின். ஏன் லாட்டின்ல வச்சாங்க? வேற லாங்குவேஜ்ல வைக்கலாம்ல. லாட்டின்கிற லாங்குவேஜ் வந்து ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங் தான் இருக்கும். இங்கிலீஷில் ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கும், தமிழில் ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கும். இங்கிலீஷில் எல்லா வேர்டையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ தட் there will be constant change in most of the languages. But Latin la constant change வராது. That is a dead language. அதனால தான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங் தான் இருக்கும் அந்த மாதிரி. And written in italics. They are Latinized or derived from Latin irrespective of their origin. எங்க இருந்து வந்தாலும் எந்த லாங்குவேஜ்ல பேர் வந்தாலும் அந்த பேர் அப்படியே லாட்டினைஸ்டா மாறிடுவாங்க. இப்போ இந்தியால இருந்து ஒரு பிளான்ட் ஆரிஜினேட் ஆயிருக்குன்னு வெச்சுக்கங்களேன், Mangifera indica. இந்தியா லாட்டினைஸ்ட் ஆக்கிட்டாங்க இண்டிகா அப்படின்னு. ஸோ லாட்டினைஸ்டுங்கிறது அதுதான். The first word in the biological name represents genus, while the second component denotes the specific epithet. Species name, specific epithet ரெண்டும் ஒன்று தான். Both the word in biological name when hand written or separately underlined. எழுதும் போது என்னால் இட்டாலிக்ல எழுத முடியாதுங்க. இட்டாலிக்னா அப்படியே சாய்வா வருது. தட் இஸ் நாட் பாசிபிள். அதனால என்ன பண்ணிடுறோம், தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணிடுறேன். ஹேண்ட் ரிட்டனாக இருக்கும்போது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்குங்க. மீதி எல்லாம் ஞாபகம் இருக்கும், இது மட்டும் மறந்துடும். பிரிண்ட் பண்ணும்போது இட் ஷுட் பி இன் இட்டாலிக்ஸ் டு இண்டிகேட் தேர் லாட்டின் ஆரிஜின். இப்போ நான் இதெல்லாம் டைப் பண்ணி வச்சிருக்கேன், டைப் பண்ணி வச்சாச்சு. இந்த பிரிண்ட்ல எல்லாம் இங்கிலீஷ் வேர்டு, பட் லாட்டின் ஆரிஜினேட் ஆயிருக்கிறது இங்க பாருங்க இட்டாலிக்ஸ்ல இருக்கு. ஸோ இட்டாலிக்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது இங்கிலீஷ் இல்லைப்பா, நமக்கு லாட்டின்லேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதுக்காக தான் இந்த டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க. த ஃபர்ஸ்ட் வேர்ட் டினோட்டிங் ஜீனஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் and specific epithet starts with small letter. It can be illustrated with the example Mangifera indica. ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ ரெண்டு நேம் ஏன் சார் கொடுக்குறாங்க? இங்கே நல்லா கவனிங்க. Mangifera indica இது வந்து மேங்கோ. அக்காலிஃபா இண்டிகான்னு ஒரு பிளான்ட் இருக்கு. அக்காலிஃபா இண்டிகா அப்படிங்கிறது என்னன்னா குப்பமேனி செடி. இங்க பாருங்க, ஸ்பீசிஸ் நேம் ஒன்னா இருந்தாலும் ஸ்பெசிபிக் எபித்தட் ஒன்னா இருந்தாலும் ஜீனஸ் நேம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ ஒரே நேம் ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்டுக்கு வரதில்ல. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அல்லியம் சட்டைவம். இப்போ ஸ்பீசிஸ் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஜீனஸ் நேம் ஒன்றா இருக்குது. அப்போ ஜீனஸ் நேம் ஒன்றா வந்தாலும் ஸ்பீசிஸ் நேமை டிஃப்ரெண்ட்டாக வச்சு வேற பேர் கொடுத்துடலாம். ஸ்பீசிஸ் நேம் ஒரே மாதிரி இருந்தாலும் ஜீனஸ் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வேற பேர். அப்போது ஒரே நேமு 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு வர வாய்ப்பே இருக்கக்கூடாது. அப்படின்னா 2 நேமிங் சிஸ்டம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து பைனாமியல் நாமென்க்ளேச்சர் கிவன் பை Carolus linnaeus அமல்படுத்தினாங்க. எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், name of the author appears after the specific epithet, that is at the end of biological name, and is written in abbreviated form. This is very important for neat aspect.
ஸோ ஒரு ஆத்தரோட சுருக்கப்பட்ட நேமை பைனாமியல் நேமோட எண்டில் எழுதுவாங்க. பைனாமியல் நேமோட எண்டுனா என்ன? ஸ்பெசிஃபிக் எபித்தட்டுக்கு அடுத்து. ஓகே, எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபெரா இண்டிகா லின். It indicates that this species was first described by Linnaeus. அப்போ ஆத்தர் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு ஆர்கானிசத்தை முதல்ல டிஸ்கிரைப் பண்ணவர். அதாவது அதில் வந்து ரூட் எப்படி இருக்குது, ஸ்டெம் எப்படி இருக்குது, லீஃப் எப்படி இருக்குது, ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக டிஸ்கிரைப் பண்ணவங்க தான் ஆத்தர் ஆஃப் த பிளான்ட். ஸோ அவரோட அப்ரிவியேட்டட் நேம், சுருக்கப்பட்ட நேமை ஸ்பெசிஃபிக் எபித்தட்டுக்கு கடைசியாக, இல்லைன்னா என்டையர் பைனாமியல் நேமுக்கு எண்டில் சுருக்கி எழுதிடுவாங்க. லின்னேயஸ்க்கு ஷார்ட் ஃபார்ம் லின். சின்ஸ் இட் இஸ் nearly impossible to study all the living organism. இப்போ பைனாமியல் நேம் முடிஞ்சிருச்சு, ஆத்தர் அப்ரிவியேட்டட் நேம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லா பிளான்ட்டையும் படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 1.7 to 1.8 million plants and animals கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ it is necessary to devise some means to make this possible. This process is called classification. எல்லா ஆர்கானிசத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க. போனால் நீங்கள் உளுந்தம்பருப்பு கேட்குறீங்க. உளுந்தம்பருப்பா அந்த அங்கே போங்க சார், இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் ட்ராலி வச்சுக்கிட்டு தள்ளி போவீங்கல்ல, உளுந்தம்பருப்பு அந்த செக்ஷனில் பாருங்கம்பாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பருப்பு வகைகளாக இருக்கும் அந்த ஒரு செக்ஷனில். ஒரு லைப்ரரிக்கு போகிறோம், லைப்ரரியில் போய் ஒரு புக்கு கேட்டதாக அவர் போய் எடுத்து கொடுத்துட்றாரு. எப்படி? அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சிடறாங்க, குரூப்பிங் பண்ணி வச்சிடறாங்க. சிமிலராக இருக்க புக்கெல்லாம் ஒரு கேபினில். ஃபார் எக்ஸாம்பிள், பயாலஜிக்கு ஒரு செக்ஷன், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு செக்ஷன், ஜியாகிரஃபிக்கு ஒரு செக்ஷன், ஸ்டோரி புக்ஸ்க்கு ஒரு செக்ஷன், ஜென்ரல் நாலேஜுக்கு ஒரு செக்ஷன் அந்த லைப்ரரியில் பிரித்து வச்சுருவாங்க. நீங்கள் கேட்குற புக்கோட நேம் பார்த்ததும் அந்த ஜென்ரல் நாலேஜ் புக் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த செக்ஷனில் போய் அல்ஃபபெட் ஆர்டரில் அதை வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்குற புக்கை டக்குன்னு எடுத்து அவங்களால கொடுக்க முடியும். இதை தான் கிளாசிஃபிகேஷன், குரூப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை பற்றி படிக்கிறதுக்கும் கிளாசிஃபிகேஷன் இந்த மாதிரி ஈஸியாக படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கிளாசிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் எனிதிங் இஸ் grouped into convenient categories based on some easily observable characters. For example, we easily recognize groups such as plants or animals or dogs, cats or insects. The moment we use any of these terms, we associate certain characters with the organism in that group. யோசிச்சு பார்ப்போம். மேங்கோ அப்படின்னா நமக்கு இங்கே அந்த புளிக்கும் பானா அப்படியே நமக்கு அந்த இமேஜினேஷன் போதில்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, வாட் இமேஜ் டூ யூ see when you think of a dog? நாயின்னு சொல்லும்போது ஒருத்தன் இருக்கான் சார், நான் வம்புழுதுகிட்டே இருப்பான், அவன் தான் எனக்கு ஞாபகம் வரான். அப்படி சொல்லக்கூடாது. டாக், ஒரு அனிமலை யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி ஈச் ஒன் ஆஃப் அஸ் வில் see dogs and not cats. பூனையை யோசிக்க மாட்டோம். நாய்னா நாய் தான் மனசில் தோணும், பூனை வராது. Now, if we were to think about Alsatians, we know what we are talking about. அல்சாட்டியன்ஸா, அதுனா என்ன, இவங்க என்ன புதுசாக சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். தெரிஞ்சவங்களுக்கு அல்சாட்டியன்ஸ்னால் இது தான்ப்பா அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும். தெரியாதவங்களுக்கு அல்சாட்டியன்ஸ்க்கு ஸ்பெல்லிங் என்ன, அதை கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் தோணும். ஓகே, அது தெரிஞ்சவங்களுக்கு அது என்னன்னு தோணும். சிமிலர்லி, சப்போஸ் we were to say mammals, you would of course think of animals with external ears. நீங்கள் நம்ம இப்போ 11th படிக்கிறோம், 10th வரைக்கும் mammals என்ன படிச்சிருப்போம்? காது இருக்கும், எக்ஸ்டர்னல் இயர்ஸ் இருக்கும், பாடியில் ஹேர் இருக்கும். லைக்வைஸ் இன் பிளான்ஸ், இஃப் வி ட்ரை டு டாக் அபவுட் வீட்டோட பிக்சர் நமக்கு வரும். வீட்னா அந்த கோதுமை. The picture in each of our mind will be wheat plant, not rice or any other plant. Rice plantலாம் யோசிக்க மாட்டோம். வீட்னா வீட் பிளான்ட், கோதுமை செடி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். Hence all these exampleக்கு dogs, cats, mammals, wheat, rice, plants, animals, etc. are convenient categories we use to study organism. இங்கே பாருங்க, நல்லா பார்த்துக்குங்க. கேட்டுன்னா எத்தனை டைப் ஆஃப் கேட் இருக்குது, டாகில் எத்தனை டைப் இருக்குது, என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த வோடாஃபோனுக்கு ஒரு டாகு பக்குன்னு ஒன்று வருமா, அந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தெருநாய்கள்லாம் இருக்குது ஸ்ட்ரீட்டில். ஸோ அந்த மாதிரி the scientific term for these categories is taxa. So all the varieties of dogs, டாகுன்னு தான் சொல்லுவோம். ஆல் த வெரைட்டிஸ் ஆஃப் கேட்ஸ், கேட்டுன்னு தான் சொல்லுவோம். அரிசி வாங்கும்போது பாருங்கள், 5-8 பொன்னி, சம்பா, சீரக சம்பா, பாஸ்மதி ரைஸ், அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே ரைஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பாக சொல்லும்போது அந்த குரூப் கேட்டகரிக்கு பேர் டாக்ஸா அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் யூ மஸ்ட் ரெகக்னைஸ் தட் டாக்ஸா கேன் இண்டிகேட் கேட்டகரிஸ் அட் வெரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஸ்பீசிஸ் லெவலில் ஒரு டாக்ஸா இருக்கலாம். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஒன் டாக்ஸா. அதுக்கடுத்து ஹியூமன் பீயிங்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஏப்ஸு, அதாவது க்ளோஸ்லி ரிலேட்டட், ஹியூமனோட க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எல்லாம் சேர்த்து ஜீனஸ்மிங்க, ஜீனஸும் டாக்ஸா தான்.
க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜீனஸ் எல்லாம் சேர்த்து என்ன சொல்வீங்க நீங்கள்? ஃபேமிலியில் கொண்டு போய் வைப்பீங்க. ஃபேமிலியும் டேக்ஸா தான். ஸோ அந்த மாதிரி எல்லா அனிமல்ஸையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அனிமல்ஸையும் சேர்த்து அனிமாலியா அப்படிங்கிற கிங்டம், அனிமல் கிங்டம்ல வைப்பீங்க. தட் இஸ் ஆல்சோ ஏ டேக்ஸா கேட்டகரி. ஸோ கேட்டகரிங்கிறது டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. Plants also form a taxa, all plants. Wheat is also a taxa because wheatல நிறைய வெரைட்டி இருக்கு, கோதுமையில நிறைய வெரைட்டி இருக்கு. Similarly, animals, mammals, dogs are all taxa, but you know that dog is a mammal and mammals are animals. டாக்ங்கிறது mammal, all mammals are animals. Mammals இல்லாம reptiles இருக்கு, அதுவும் animals தான். Birds இருக்கு, அதுவும் animals தான். Okay. Amoeba, unicellular animalcule, அதுவும் amoeba animal தான். Therefore animals, mammals and dogs represent taxa at different level. Hence based on characteristics all living organisms can be classified into different taxa. So அதான் species, genus, family அந்த மாதிரி different taxaல animals-அ group பண்றோம், plants-அ group பண்றோம். This process of classification is taxonomy. This process of classification is taxonomy. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு important neat point வருது. Very important neat point. External and internal structure. External structure நீங்க என்ன சொல்வீங்க? Morphology. Morphology. Internal structure என்னன்னு சொல்வீங்க? Anatomy. Anatomy. Along with structure of cell என்ன சொல்வீங்க? Cytology. Cytology. And development process. Development process na the embryo வந்து குழந்தையா டெவலப் ஆகி வராங்கல்ல, that is development process. Ecological information, ecology, environmental அதோட எப்படி நம்ம இன்டராக்ட் பண்றோம், ecological information of organisms. ஏன்னா இப்போ aquatic animalsலாம் தண்ணிக்குள்ள வளருது, அதோட ecology எப்படி இருக்கும், நம்ம terrestrial animals landல இருக்கோம் அந்த மாதிரி. Are essential and form the basis of modern taxonomic studies. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. மாடர்ன் taxonomic studiesக்கு என்னெல்லாம் பேசிஸா இருக்கு அப்படின்னு. இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி, டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அண்ட் ஈக்கோலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன், இந்த நாளும் வரும். தென் ஹென்ஸ் கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன். கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் and nomenclature. Naming, nomenclature are the process that are basic to taxonomy. Taxonomy க்கு என்னென்ன வந்துருதுங்க? Characterization. Characterization னா description அர்த்தம். root என்ன, stem என்ன, leaf என்ன, flowers எப்படி இருக்கு, characterization. Identification, classification, grouping. Dicot plants எல்லாம் dicotyledonல வச்சிருவீங்க. monocot plants எல்லாம் monocotyledonல வச்சிருவீங்க. ரைஸை கொண்டு போய் எங்க group பண்ணுவீங்க? monocotல. அதே மேங்கோவை கொண்டு போய் டைகாட்ல group பண்ணுவீங்க. so this is grouping. nomenclature, naming, இது எல்லாமே நம்ம taxonomy அப்படின்னு சொல்றோம். next, taxonomy is not something new. இந்த characterization, identification, classification, nomenclature இதெல்லாம் new கிடையாது. human beings have always been interested in knowing more and more about the various kinds of organisms, particularly with reference to their own use. எப்பவுமே human being வந்து selfish. நமக்கு ஒரு பிளான்ட் எப்படி பயனுள்ளதாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அப்போ தான் அதில் அதிகமான ரிசர்ச் பண்ணுவோம், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். இன் ஏர்லி டேஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நீடட் டு ஃபைண்ட் சோர்சஸ் ஃபார் தேர் பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஃபுட், க்ளோத்திங் அண்ட் ஷெல்டர். நம்மளோட பேசிக் நீட்ஸ் சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, தங்குற இடத்துக்கு இந்த மரத்தெல்லாம் வெட்டி மரத்துலேயே வீடு செய்கிறது, ஜன்னல் செய்கிறது. சாப்பாடுக்கு தான் நமக்கு நெல், அதெல்லாம் சோளம், வீட், இதெல்லாம் கம்பு, இதெல்லாம். கிளாத்திங்னா அந்த பஞ்சு, காட்டன், அதை எடுத்து தானே நம்ம கிளாத்திங்லாம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஹென்ஸ் த ஏர்லியஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் வேர் பேஸ்ட் ஆன் த யூசஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்கானிசம். மெடிசினலாக யூஸாக இருக்கா, ஃபுட்டாக யூஸ் ஆகுதா, எக்கனாமிக்கலி அது எவ்வளோ வேல்யூபிளாக இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் ஆரம்ப காலத்தில் கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சு. ஹியூமன் பீயிங்ஸ் வேர் சின்ஸ் லாங் நாட் ஓன்லி இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் மோர் அபவுட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தேர் டைவர்சிட்டிஸ், பட் ஆல்சோ த ரிலேஷன்ஷிப் அமங் தெம். எப்படி ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுலையும் ஹியூமன் பீயிங் வந்து ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா ஹியூமன் பீயிங் எதுலேருந்து வந்தால் குரங்குலேருந்து தான் வந்திருப்பான் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. திஸ் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி வாஸ் ரெஃபர்ஸ் டு அஸ் சிஸ்டமேட்டிக்ஸ், அதாவது இன்டர் ரிலேஷன்ஷிப். நல்லா பார்த்துக்குங்க, த ரிலேஷன்ஷிப் அமங் தெம், இதை தான் இன்டர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறோம். இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எப்படி ஒரு ஆர்கானிசம் ஆரிஜினேட் ஆகி டெவலப் ஆகி இவால்வ் ஆகி வந்திருக்கும், பன்னிக்கும் மனுஷனுக்கும் என்ன சொந்தம், ஏன் பன்னியிலேருந்து ஃபஸ்ட்டு இன்சுலின் ஹியூமன் பீயிங்க்கு கொடுக்கறதுக்கு எடுத்தாங்க, பிக்ஸ், அதெல்லாம் வந்து யோசிக்கிறது. The word systematics is derived from the Latin
word systema, which means systematic arrangement of organism. Systematic ஒரு முறையான ஒரு orderly mannerல organismத்தை arrange பண்றது, orderly manner அப்படின்னு அர்த்தம். Linnaeus used Systema Naturae as the title of his publication. Publicationனா book. Linnaeus வந்து Systema Naturae அப்படிங்கிற bookல systematics அப்படிங்கிற term யூஸ் பண்ணாரு. The scope of systematics was later enlarged to include identification, nomenclature, classification, இங்க பாருங்க identification, nomenclature, classification, taxonomy. இந்த மூணு தானே taxonomy, characterizationங்கிறது description. So taxonomy வந்துருச்சு. Systematics is nothing but taxonomy, but plus one more thing இருக்கு. என்னது? Systematics takes into account of evolutionary relationship between organisms. This is extra, very important, very important. Plus போட்டது எக்ஸ்ட்ராவுக்கு, இது வெரி இம்பார்ட்டன்ட்டுக்கு எக்ஸ் போட்டு 4 புள்ளி வைக்கிறோம். ஓகே, ஸோ சிஸ்டமேட்டிக்ஸும் டாக்ஸானமிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? டாக்ஸானமியில் கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர் இருக்குது, அவ்வளவுதான். அதோட சேர்த்து எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பையும் வச்சுக்கிட்டிங்கன்னா தட் இஸ் சிஸ்டமேட்டிக்ஸ். தட்ஸ் இட், ஸோ சிம்பிள். ஸோ லிவிங் வேர்ல்டில் 1.2 டைவர்சிட்டி அமங் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் மற்றதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் வி வில் டிஸ்கஸ் த கொஷின் செப்பரேட்லி ஃபார் திஸ் சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டர்லேருந்து சைமல்டேனியஸாக நம்ம 1.1னா அதுக்குரிய கொஷின்ஸ், 1.2னா அதுக்குரிய கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பார்ட்டுக்கு மட்டும் கொஷின் டிஸ்கஷன் நம்ம தனி வீடியோவாக போட போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு சாப்டருக்கு மட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். Take care.